நாம ரொம்ப காலமா நம்பிட்டு இருக்கிற ஒரு கதை, நமக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு நம்பிக்கை, ஒருவேளை அது முழுமையான உண்மையா இல்லாம இருக்கலான்னு உங்களுக்குள்ள எப்பதாச்சும் ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கா? நாம ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரே ஒரு காட்சியால, ஒரே ஒரு கேள்வியால மெதுவா உடைய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் அப்படியான சில கேள்விகளோட தான் ஆரம்பிக்குது. உண்மைய தேடுறதுக்கு நம்ம என்ன விலை கொடுக்க தயாரா இருக்கோம்? ஒருவேளை அந்த உண்மை நம்ம வாழ்க்கைய, நம்ம உறவுகள, ஏன் நம்ம அடையாளத்தையே கூட கேள்விக்குள்ளாக்கும்னா, அதை எதிர்கொள்ற தைரியம் நமக்கு இருக்குமா? இல்ல கஷ்டமான உண்மைய விட ஒரு வசதியான பொய்யோட நிழல்லையே வாழ்ந்துடலான்னு ஒதுங்கிடுவோமா? இந்த விளக்கம் ஒரு பெண்ணோட பயணத்தை பத்தினது. தனக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு உலகத்திலிருந்து அவங்க முற்றிலும் அறியாத ஒரு வரலாற்று பாதைக்குள்ள நுழையறாங்க. அந்த பயணம் அவங்க நம்பின எல்லாத்தையுமே அசைச்சு பாக்குது. வாங்க, கதையோட நாயகிய பார்க்கலாம். அவங்க பேரு ரசியா. ஒரு நவீன சிந்தனையாளர், முற்போக்குவாதி, ஒரு திறமையான ஃபில்ம் மேக்கர். அவங்க கணவர் அமீர், அவரும் அதே கொள்கைகள் கொண்டவர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக ஹம்பிக்கு வராங்க. ஒரு காலத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைநகரமா இருந்த ஹம்பி இப்போ அதோட கடந்த காலத்துக்கு ஒரு மௌன சாட்சியா நிக்குது. இந்த சிதைவுகளோட கதைய தங்களோட முற்போக்கு பார்வையில பதிவு செய்யணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அங்கதான் கதையோட திருப்புமுனையே நடக்குது. கை கால்கள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான உக்ர நரசிம்மர் சிலைக்கு முன்னாடி ரஷ்யா நிக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த சிலையோட கலைநயம் அவங்கள பிரமிக்க வைக்குது. ஆனா அதே சமயம் அதோட அந்த சிதிஞ்ச கோலம் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான வலியையும் ஒரு விதமான சங்கடத்தையும் உருவாக்குது. அவங்க கணவர் அமீர் அதை ஒரு வர்க்க போராட்டத்தோட சின்னமா பாக்குறாரு. ஆனா ரஷ்யாவுக்குள்ளயோ வேறொரு கேள்வி எழுந்து நிக்குது. இவ்ளோ பக்தியோட செதுக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்ப ஏன் இவ்ளோ வன்மத்தோட செதுக்கணும்? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? அந்த ஒரு சிலை ரஷ்யாவுக்கும் அமீருக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய சித்தாந்த பிளவை உண்டாக்குதுன்னு பாருங்களேன். அமீரை பொறுத்த வரைக்கும் இந்த சிதைவுகள் எல்லாம் விஜயநகர பேரரசோட நிலப்பிரபுத்துவ ஆட்சியால ஒடுக்கப்பட்ட மக்கள் செஞ்ச புரட்சியோட விளைவு. கோயில்களும் சிலைகளும் ஆளும் வர்க்கத்தோட சின்னங்கள், அதனால அதையெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்கன்னு அவர் விளக்குறாரு. ஆனா ரஷ்யாவால இதை ஏத்துக்கவே முடியல. அவங்க கேட்குறாங்க, இந்த சிலைகளை செஞ்ச சிற்பிகளும் தொழிலாளர்களும் சாதாரண மக்கள் தானே, அவங்க தங்களோட கடவுள்கள் மேல இருந்த பக்தியால தானே இதை உருவாக்குனாங்க, அவங்களே எப்படி தங்களோட கடவுள்களை இப்படி அழிப்பாங்க, இது நம்புற மாதிரியே இல்லையேன்னு அவங்க வாதிடுறாங்க. இங்கேதான் அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு ஆழமாகுது. அந்த செதிஞ்சு போன நரசிம்மர் சிலை இருக்கு இல்லையா, அது ரஷ்யாவோட மனசுல எங்கேயோ ஆழமா உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு நினைவை தட்டி எழுப்பிடுது. சரியா 28 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தன் குடும்பத்தை மதத்தை எல்லாம் விட்டுட்டு அமீரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போனப்போ அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள் இது: உன் வம்சத்துல வர்ற யாரோ ஒருத்தர் ஒரு நாள் நம்ம கோயில்களை அழிப்பாங்க, அந்த பாவத்துக்கு நீதான் நேரடியா காரணமா இருப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போ அந்த செதஞ்ச சிலையோட ரூபத்துல அவங்களுக்குள்ள திரும்பவும் ஒலிக்குது. அன்னைக்கு அதை பெருசா கண்டுக்காம போனாங்க, ஆனா இன்னைக்கு அது அவங்கள ஆழமா உழுக்குது. மனசு முழுக்க குழப்பத்தோட பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு திரும்புறாங்க ரஷ்யா. அங்க இறந்து போன அவங்க அப்பாவோட அறைக்குள்ள போகும்போது ஒரு புதையலையே கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு ரகசிய லைப்ரரி. வரலாறு, தத்துவம், ஒரிஜினல் வரலாற்று ஆதாரங்கள்னு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கைப்படி எடுத்த குறிப்புகள்னு அந்த அறை முழுக்க நிரம்பி வழியுது. ஒரு சாதாரண விவசாயியா மட்டும் அவங்க பார்த்த அவங்க அப்பா உண்மையில ஒரு மிகப்பெரிய அறிஞர், உண்மையை தேடுற ஒரு ஆராய்ச்சியாளருங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்போதான் தெரிய வருது. அவங்க அப்பாவோட குறிப்புகளை படிக்க ஆரம்பிக்கும்போது ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான வேதாந்த கருத்து அறிமுகமாகுது. ஆவரணா, அதாவது உண்மையை மறைக்கிற ஒரு திரை. இன்னொன்னு விக்ஷேபா, அதாவது பொய்ய உண்மை மாதிரி காட்டுறது. அப்பதான் உங்களுக்கு புரியுது, இந்த ஆவரணாங்கிற திரை வெறும் வரலாற்றின் மேல மட்டும் இல்ல, அவங்களோட சொந்த வாழ்க்கை மேலையும் அவங்க நம்பிக்கைகள் மேலையும் கூட போடப்பட்டிருக்குன்னு. அவங்க இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்த முற்போக்கு சித்தாந்தங்களே ஒரு வகையான ஆவரணாதானோன்னு ஒரு பெரிய சந்தேகம் அவங்களுக்குள்ள எழும்புது. இதுக்கப்புறம்தான் ரஷ்யாவோட தேடல் ரொம்பவே தீவிரமாகுது. அவங்க அப்பாவோட லைப்ரரிக்குள்ளேயே மூழ்கிடுறாங்க. உண்மையான நேரடியான வரலாற்று ஆதாரங்களை ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்லையும் அவங்க பழகுன அறிவுஜீவி வட்டாரங்கள்லையும் சொல்லிக் கொடுத்த வரலாற்றுக்கும் இந்த முதன்மை ஆதாரங்கள் சொல்ற வரலாற்றுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை மாதிரி இடைவெளி இருக்கிறத உணர்றாங்க. மறைக்கப்பட்ட ஒரு இணை வரலாறு அவங்க கண் முன்னாடி விரிய ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு திப்பு சுல்தான் பத்தி அவங்க படிக்கும்போது அப்படியே ஆடி போயிடுறாங்க. நாம பொதுவா திப்புவ ஒரு சுதந்திர போராட்ட வீரரா, மதச்சார்பற்றவரா தான் கொண்டாடுறோம். ஆனா திப்புவோட சொந்த கடிதங்கள், அந்த காலத்து பாரசீக வரலாற்று ஆசிரியர்களோட பதிவுகள்னு ஆதாரங்கள் வேறொரு பக்கத்தை காட்டுது. நிர்வாக மொழிய கன்னடத்திலிருந்து ஃபார்சிக்கு மாத்தினது, மைசூர் மாதிரி பல ஊர்களோட பேரை மாத்தினது, பழங்கால நூல்கள் இருந்த லைப்ரரியை எரிச்சதுன்னு பல சங்கடமான உண்மைகளை ரஷ்யா கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு போர்த்தோல்விக்கு அப்புறம் ஹிந்துக்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஸ்ருங்கேரி மடத்துக்கு நன்கொடை கொடுத்ததை மத நல்லிணக்கமா நாம பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் காரணங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
அதே மாதிரி தான் அவுரங்கசீப் காலத்தை பத்தியும் சாஹிப் முஸ்தாத் கானோட மாசீர் இ ஆலம்கீரிங்கிற புத்தகத்தை அவங்க படிக்கிறாங்க. அது சாதாரண புத்தகம் இல்ல, அவுரங்கசீப்போட உத்தரவுப்படி எழுதப்பட்ட அதிகாரப்பூர்வ அரசவை வரலாறு. அதுல காசி விஸ்வநாதர் கோயில், மதுரா கேசவராயர் கோயில்னு ஆயிரக்கணக்கான கோயில்களை இடிக்க அவுரங்கசீப் போட்ட உத்தரவுகள் ரொம்ப துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத படிச்சதும் இதெல்லாம் வரலாற்று திருபுகள்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாதம் அப்படியே உடைஞ்சு போகுது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் ரஷ்யாவோட உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுது. இது வெறும் வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில, குறிப்பா அவங்க கணவர் அமீரோட இருந்த உறவுல ஒரு பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துது. உண்மையை தெரிஞ்சுக்க அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களோட சண்டை இங்க தான் உச்சத்துக்கு போகுது. ரஷ்யா கண்டுபிடிச்ச உண்மைகளை பத்தி பேசினா அமீர் அவங்கள மதவாதிகள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறாரு. ஆனா அவங்களும் ஏன் தேடல் வெறுப்புல இருந்து வரல, உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற நேர்மையான ஆர்வத்துல இருந்து வருதுன்னு வாதிடுறாங்க. ஒரு கலைஞனோட முதல் கடமை சித்தாந்தத்துக்கு உண்மையா இருக்கிறதில்ல, உண்மைக்கு உண்மையா இருக்கிறதுன்னு அவங்க சொல்லும்போது அவங்களோட 28 வருஷ உறவுல ஒரு பெரிய விரிசல் விழுது. இந்த பயணம் முழுக்க ரஷ்யா ஒரு கலைஞரா தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறாங்க. இத்தனை நாளா தன் கலைய ஒரு முற்போக்கு சித்தாந்தத்தை பரப்புறதுக்கான ஒரு கருவியா மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோன்னு அவங்க உணர்றாங்க. உண்மையை சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட கருத்தை பிரச்சாரம் செய்யறதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்கோன்னு அவங்களுக்கு புரியுது. ஒரு கலைஞனோட முதல் விசுவாசம் எந்த இயக்கத்துக்கோ சித்தாந்தத்துக்கோ இல்ல, அது உண்மைக்கு மட்டும்தான் இருக்கணுங்கிற ஒரு ஆழமான புரிதலுக்கு வராங்க. இங்கதான் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஞானமே கிடைக்குது. இந்த ஆவரணாங்கிற திரை அது எப்போதுமே அடுத்தவங்க நம்ம மேல போடுறதில்ல. பல சமயம் நாமே தான் அதை விரும்பி போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த திரை நமக்கு ஒரு வசதிய, ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. கஷ்டமான உண்மைகளை எதிர்கொள்றதை விட எளிமையான விளக்கங்களையும் ஒரு குழுவோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறதையும் நாம விரும்புறோம். சொல்லப்போனா உண்மையை விட அந்த உண்மையை மறைக்கிற திரை தான் நமக்கு வசதியா இருக்கு. இந்த உணர்தல் அவங்கள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. யோசிச்சு பாருங்களேன், பொய்யான ஒரு அஸ்திவாரத்து மேல, மறைக்கப்பட்ட உண்மைகள் மேல ஒரு தனி மனுஷனாலேயோ, ஒரு உறவாலேயோ, இல்ல ஒரு சமூகத்தாலேயோ ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்க முடியுமா? கடந்த காலத்தோட கசப்பான உண்மைகளை மூடி மறைச்சிட்டு நிகழ்காலத்துல உண்மையான நல்லிணக்கத்தை நாம் அடைய முடியுமா? இது ரஷ்யா தனக்குத்தானே கேட்டுக்கிற ஒரு ஆழமான கேள்வி. ரஷ்யாவோட பயணம் ஒரு சித்தாந்தத்திலிருந்து இன்னொரு சித்தாந்தத்துக்கு மாறுறதோட முடியல. அதுக்கும் மேல அவங்க சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடையறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச உண்மைகளை, வரலாற்று ஆதாரங்களை ஒரு பிரச்சாரமா இல்லாம ஒரு கலைப்படைப்பா, ஒரு நாவலா எழுதணும்னு முடிவு பண்றாங்க. தன்னோட கலைய உண்மையை ஆராயிற ஒரு பயணமா மாத்துறாங்க. இந்த பயணம் அவங்கள திரும்பவும் அவங்களோட வேர்களுக்கு கூட்டிட்டு போகுது. அவங்க ரஷ்யாவா இருக்கிறத ஒதுக்கல, ஆனா அவங்களோட பிறப்பு பெயரான லக்ஷ்மிங்கிற அடையாளத்தையும் ஏத்துக்கிறாங்க. இது ஒரு மத மாற்றம் இல்ல, இது அவங்களோட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அவங்களோட தேடலையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான பெண்ணா லக்ஷ்மி ரஷ்யாவா மாறுற ஒரு உள்நிலை மாற்றம். அவங்க தன்னை உண்மையை தேடுபவரா உணர்றாங்க. இந்த புதிய புரிதலோட அவங்க அறிவுஜீவிகள் நிறைஞ்ச ஒரு கருத்தரங்குல பேசுறாங்க. அங்க நல்லிணக்கத்துக்காக உண்மைகளை மறைக்கணும், வரலாற்றை திருத்தி பேசணும்னு சொல்ற அறிஞர்களை தைரியமா எதிர்கொள்றாங்க. பொய்யான ஒரு அஸ்திவாரத்துல ஒரு வலுவான சமூகத்தை கட்ட முடியாது, உண்மையை எதிர்கொள்றது மூலமா தான் உண்மையான நல்லிணக்கத்தை அடைய முடியும்னு அவங்க வாதிடும்போது அது வெறும் பேச்சா இல்லாம அவங்களோட சொந்த அனுபவத்திலிருந்து வர்ற வார்த்தைகளா ஒலிக்குது. கடைசியா ரஷ்யாவோட கதை நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ஆவரணாவை, ஒரு திரையை அணிஞ்சிட்டு இருக்கோமா? அது ஒரு சித்தாந்தமா இருக்கலாம், ஒரு நம்பிக்கையா இருக்கலாம், இல்லனா ஒரு குழு அடையாளமா இருக்கலாம். நாம நம்புற கதைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மைகளை தேட நாம தயாரா இருக்கோமா? அந்த திரையை விலக்கி பார்க்கிற தைரியம் நமக்கு இருக்கா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் யோசிப்போம்.